எஸ்ஆர்சிசி vs கேஎஸ்சி தென்றல் கடைசி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டில் எஸ்ஆர்சிசி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணும். இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் ரைட் ஸ்டம்பில் க்ளீன் போல்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் கீழே ஸ்டார்ட் பண்ணுறாரு. நல்ல பவுலிங், நல்ல ஸ்டார்ட்ஸ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ட்விங்கிள், ஆன் ஸ்ட்ரைக்கில் விக்கி, பவுலிங் எல்லாம் பிரசாந்த். செகண்ட் பால் ஸ்விட்சுக்கான ட்ரை, குயிக்காக டெலிவரி. தேர்ட் பால் போயிருக்கு. சிங்கிள், ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் விக்கி ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் அன்எக்ஸ்பெக்டட் பவுன்ஸ். பவுலரே கேட்ச் எடுத்துருக்காரு, நல்ல கேட்ச். ஸோ முக்கியமாக ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஓவரில். ஸ்ட்ரைக் ஆகி நியூ பேட்ஸ்மேன் இம்ப்ரெஸ்ஸியாக போட்டிருக்காருங்க. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். ஓவர் பிளேயோட கடைசி பால் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு டாக்கர். ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் பவர் பிளேவில் ஸ்கோர் 2 தான் வந்திருக்கு. 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. கேஎஸ்சி தென்றல் ப்ரெஸ்ஸியாக போட்டிருக்காருங்க. 2 கீழே போட்டிருக்காரு. தி அட்டாக் மாற்ற போய் அடிச்சுட்டு தான் வெற்றி கேட்டாக இருந்திருக்கும். பேக்கப் இல்லை, ஒரு சிங்கிள் மட்டும். சான்சர் கேட்ச் விட்டுருக்காருங்க. ரொம்ப நேரம் பால் வெயிட் பண்ணிருந்தாரு, ஆனால் எடுக்கல. 2 ரன்ஸ். பேக் டு 2 ரன்ஸ். ஃபைன் லெக்கில் ஆட போகிறேன் பேட்டில். பவுலிங்கில் நந்தகுமார். எக்ஸலண்ட் ஆக்காருங்க. லெக்கில் போட்டு தான் இருக்குது. ஒரு சிங்கிள். கரெக்டாக போட்டு தான் வைக்கிறா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள் மட்டும். தலைக்கு மேலே போயிருக்கு. நல்ல ஸ்டாப் ஸ்லிப்பா. சிங்கிள் மட்டும். கேட்சை விட்டுருக்காரு. இங்கே சிங்கிள் மட்டும். டாஸ் டிஸ்டன்ஸ் கூட நினைக்கிறேன். லாங்கால கேட்ச் போயிருக்கோம். ஸோ 3 இருக்குது. ஸ்கோர் 18. ஸோ போன பேட்ஸ்மேன் ரிட்டையர் ஆகிருக்காரு. ரிட்டையர் அவுட். பாலே போயிருக்கு. ப்ராப்பரான த்ரோ கிடைக்கல. இந்த பால் 2 ரன்ஸ். ஓகே, ஐஸில் வரணும். சுர கடைசி 3 பந்து கண்டிப்பாக பெருசு தேவை. ஸோ பாலோட கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். அப்போ சான்ஸ் இல்லை ஆயிருக்குங்க. ஸோ இந்த மேட்சோட 4 6 கடைசி ஓவர் வந்திருக்கு. தேவையான 6 சொல்லலாம். லாஸ்ட் 2 15 வெளியே கிளியர் பண்ணியிருக்காருங்க. ஸோ பேக் டு 6 ஸோட கடைசி பால். நல்ல கம்பேக். இங்கே ஸ்ட்ரைக்கை மாற்ற ஸோ இங்கே விக்கெட்டுங்க. ஸோ கடைசி பால் ரன் அவுட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. கேஎஸ்சி தென்றல் உள்ளே வந்துட்டாங்க. 33 இருக்காங்க. 4 ஓவருக்கு. எஸ்ஆர்சிசி 34 ரன். ஸ்ட்ரைக்கில் சிவா, ஆன் ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ், பவுலிங் எல்லாம் டைமண்ட். ஃபர்ஸ்ட் பால் தெளிவாக போட்டிருக்காரு. கடைசி 2 பால் வழியாக போட்டிருக்காரு. சான்ஸ் ஒரு கேட்ச். ஹவர்ஸ் மேலே போயிருக்கு. பால் ட்ராவல் ஆகலைங்க டீப்பில். நல்லா ஸ்டார்ட். நல்லா வேரியேஷன் லெக்கட்ரா போவார். ஃபர்ஸ்ட் பவர் பிளேவில் ஸ்கோர் 5 ரன் வந்திருக்கு. ரஷ்யா போட்டுருக்காருங்க ஃபர்ஸ்ட் ஓவரை. நல்லா ஸ்டார்ட்ஸ் டைமண்ட் இருந்து. ஆக்சுவலாக இந்த பால் நிறைய ஓவர் வருவாங்க. இந்த பால் மட்டும் 4 ரன் பவுண்டரியாக வந்துச்சுங்க.
எக்ஸலண்ட் ஆக்காருங்க. ஸ்ட்ரைக்கை மாற்றிருக்காங்க, அடிச்சிருக்காரு. யாஸ் கொடுத்துருக்காரு. செகண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். டெலிவரி இல்லை கால் பண்ண இப்போ தான் எடுத்திருக்காரு. 2 ரன்ஸ் 3 நினைக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டட் வேரியேஷன் பால். 2 ஸ்கோர் 16 ரன் வந்திருக்கு. இன்னும் 12க்கு 19 ஆடணும். நல்லா ஏக்கர் சிங்கிள் இருக்காரு. ஸ்டாப் ஒரு சிங்கிள். ஆறுக்கு 18 கேட்ச் திரும்பி எடுத்துக்காருங்க. செகண்ட் யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமான யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். 5க்கு 18 ஆடணும். கண்டிப்பாக குறைஞ்சது 3 பேர் தேவை. கரெக்டாக குள்ளையில் போட்டுருக்காருங்க. 4க்கு 18 எக்ஸலண்ட் ஆக்காருங்க. வழி ஏக்கர். 3க்கு 18 3 பாலுமே கிளியர் பண்ணணும். 4 கேட்ச். எந்த டேயில் அவர் 4 கேட்சுங்க. பாயிண்ட் கேட்ச் எதிரே எடுத்துக்காரு. 4க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். நல்லா ஸ்டாப் டீப்ல ட்விங்கிள். இந்த மேட்சோட கடைசி பால். கடைசி பால் விக்கெட்டோட இந்த மேட்சை கேஎஸ்சி தெண்டல் வின் பண்ணுறாங்க.